இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் அந்த மித்ரா பண்ற வேலை மாதிரி தான் தெரியுது. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இப்படியே எல்லாரையும் நம்பிட்டு இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி மித்ரா இதெல்லாம் வேணும்னே பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். நீங்களும் பொறுத்துதான் ஆகணும். ஆனா ஒண்ணு, அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி என் பேரன் தான் உன்னையும் ஆதியையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறான் போல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சும்மா இருங்கம்மா. ஒண்ணு சேரணும்னு இருந்திருந்தா எப்போவோ ஒண்ணு சேர்ந்திருப்போம். கடவுள் கணக்கு அது இல்ல. நீ ஏதோ கடவுள் கூட இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ வேணும்னா பாரு, நாம இப்படி ஆதி பக்கத்துல இருக்கறதால அவனுக்கு கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு நாள் உன்கிட்ட வந்து நிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது. அப்படி ஒரு சூழ்நிலையும் வரவே வராது. பார்த்துட்டு மறக்காம உங்களை கூப்பிடுறேன். வாங்க டாக்டர், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீனா, மீனா. வரேங்க. வாங்க டாக்டர். ஹலோ. என்ன ரொம்ப நாள் ஆளே காணோம்? உங்களை பார்க்க வந்தா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணும்னு இருந்தேன். அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? என் பொண்ணுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, ஸ்ரீமதிகா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? மீனா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா சீக்கிரம். பாரதி, பாரதி. அவ மாடியில வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன வேணும்னு சொல்லுங்க. இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரீங்களா? சரி. ஆமா, ஆதியும் மித்ராவும் எங்க போயிருக்காங்க? கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப வந்துருவாங்க டாக்டர். ஹலோ. ஹலோ மித்ரா. டாக்டர், என்ன திடீர் சர்ப்ரைஸ்? ஸ்ரீமதிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னது, வீட்டுக்கே வந்துட்டீங்களா? ஆமா மித்ரா, வீட்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே மித்ரா, வா. இந்த டாக்டர் வேற வந்து தொலைஞ்சிருச்சா? பாரதியை பார்த்தா தேவையில்லாத சந்தேகம் வருமே.